அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தையே சிரமத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக அதிகமாக சிரமத்தை சந்திக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் பெற்று வலம் வருகிறாருங்க. அவர் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடை சிரமம் சிக்கல் இல்லாமல் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கும்பராசி அதிபதியான சனி பகவான் மற்றும் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஆகிய 2 கிரகநிலைகளின் அமைப்பால் நிறைவாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சூரியன் வலம் வருகிறார். அதே போன்று சனி பகவானுடன் இணைந்து ராகு வலம் வருகிறாருங்க. எனவே இது ஒரு கூடுதல் சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வருவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் இந்த வேளையில் சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடித்து தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி மிகவும் அற்புதமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானின் பார்வை மிகவும் வலுவாக 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது. தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். வீண் விரய செலவுகள் அத்தனையும் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாகவும் முதலீடாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூட போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறார். சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உறுதியாகவே கைகூடும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வெற்றி பெறாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சுமூகமான இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் அமைய போகிறது. பல்வேறு வகையான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட
பல சிரமங்களுக்கு எளிய மருத்துவ சிகிச்சையால் வெளிவருவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவான். திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் வந்தாலும் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பு நிறைந்த நன்மையை, 7.5 சனி காலகட்டம் என்று பார்க்கப்பட்டாலும் நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நன்மை தீமை கலந்த அமைப்பில் இருந்த சூழலில் உறுதியாகவே சனியின் வக்ரம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அவர் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். எனவே நிறைந்த தனலாபத்தை வலுவாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதோடு அலுவலகம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாகவே உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும். தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் மனக்கசப்பு அனைத்தும் நீங்கி அலுவலகம் சார்ந்த பணிகளில் கூடுதல் பொறுப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாகவே மீனராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்றவற்றை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை சனி மற்றும் ராகு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இதை காட்டிலும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது, மங்களக்காரகரான செவ்வாய் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சரி, மோட்சக்காரகரான கேதுவும் சரி இணைந்து வலம் வருவது அபரிவிதமான நன்மையை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த இரு கிரக நிலைகளுமே பொதுவாகவே யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வருவது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் இந்த தருணத்தில் பார்க்கும்போது எதிர்பாராத பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்ற அனைத்துமே நீங்கி பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை, தாமதம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தும் விலகக்கூடிய சந்தர்ப்பத்தை மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் பெரிய அளவுல பலன் தராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய கேது மற்றும் செவ்வாய் இந்த வேளையில் மாற்றி கொடுக்கின்றனர். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எந்தவிதமான காரிய தடை இல்லாமல் வளர்ச்சியை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டு. விளையாட்டுத்துறை உள்ளிட்டவற்றில் செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் என்பதால் பல சிரமங்கள் உறுதியாகவே விலகுகிறது.
சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்தினாலும் மிக சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் நிறைவாகவே கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக சிறப்பாக ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க. தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உறுதியாகவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும். ஏனென்றால் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் கலைத்துறையில் இருந்து விலகுவதால் சிரமம் இல்லாமல் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான நகர்வுகளை வலுவாக சந்திப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த வேளையில் அபரிவிதமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வலம் வருகிறார். 5இல் புதன் இருப்பதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மீனராசிக்காரர்கள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இல்லாமல் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல சிக்கல் சிரமம் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மீனராசிக்காரர்களுக்கு